ஏம்மா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளச்சோறு பொங்கியிருக்கேனா, அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயும் அதுக்கப்புறம் அந்த மாவத்தல் இருக்குது. இது வந்து போன வருஷம் செஞ்ச மாவத்தல், இந்த வருஷம் ஒன்றும் செய்யலை, மாங்காய் சரியாக கிடைக்கல. அதனால் போன வருஷம் செஞ்ச மாவத்தில் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேனா. இதில் வந்து சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் பூண்டு ஊறுகாய் ஒரு ஸ்பூன் போட்டேன் பார்த்துக்கிடுங்க. சரி யாருக்கும் சொல்லாதீங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரிச்சு வச்சுருக்கேனா. அதுக்கப்புறம் திருப்பி முருங்கைக்கீரை பொரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து சட்டியை மாற்றிட்டேன், பெரிய சட்டியில் பொரிச்சேன்னா சரி கழுவி போட்டுருவோம் சட்டியை மாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சட்டியை கழுவி போட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா குறையா தானே இருக்குது, எப்படியும் காலி பண்ணிடுவாங்களான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழையது கிடக்கு, பழையதுக்கும் முருங்கைக்கீரை கூட்டுக்கும் நச்சுன்னு இருக்கும், அடிச்சிக்கவே முடியாது அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுங்காப்பி, நமக்கு எப்பவும் போல் கடுங்காப்பி போட்டு வச்சுருக்கேனா. இவ்வளோ தான் பார்த்துக்கிடுங்க இன்றைக்கி சாப்பாடு. நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். சோத்தை பொங்கியாச்சா, வயிறு பசிக்கு பார்த்துக்கிடுங்க.